திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தலைக்கு 200 ரூபாய் கொடுத்தால் குறுக்கு வழியில் சுவாமி தரிசனம் செய்ய அழைத்து செல்வோம் என்று கூறி பக்தர்களிடம் பேரம் பேசிய இடைத்தரகர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். பக்திக்கு விலை பேசும் சம்பவங்கள் அடியோடு ஒழிக்கப்படுமா? கோவிலில் வரிசையில் நிற்காமல் உடனே சுவாமி தரிசனம் செய்வதற்கு பக்தர்களிடம் இடைத்தரகர்கள் பேரம் பேசும் காட்சிகள் தான் இது. சரி என்ன சொல்றீங்க? சொல்றான் அடிக்கிறாரு. எவ்வளவு சொல்ற சீக்கிரம்? அதான் சொல்லிட்டு சொல்றாரு. 150 ரூபாய் திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் உலக பிரசித்தி பெற்ற சக்தி ஸ்தலமாக விளங்குகிறது. இங்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு வந்து செல்கின்றனர். மேலும் தற்போது சபரிமலை சீசன் என்பதால் ஏராளமான ஐயப்ப பக்தர்களும் மாரியம்மன் கோவிலில் குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் சபரிமலை சீசனை பயன்படுத்தி ஒரு சில இடைத்தரகர்கள் பக்தர்களை மடக்கி உங்களை குறுக்கு வழியில் நேரடியாக சுவாமியை பார்க்க அழைத்து செல்கிறேன் என்று கூறி அவர்களிடம் பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் வரை பேரம் பேசுகின்றனர். இந்த இடைத்தரகர்களுக்கு கோவிலில் பணிபுரியும் சில நிர்வாகிகள் உறுதுணையாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கிராக்கி அடித்தல் என்று லோக்கல் பாஷையில் அவர்களுக்குள் புழங்கும் இந்த வேலை குறித்து பல்வேறு புகார்கள் தொடர்ந்து எழுந்துள்ளன. இந்த சம்பவத்தில் இதுவரை உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படாமல் இருந்தன. இந்நிலையில் தற்போது பக்தர்களிடம் இடைத்தரகர்கள் பேரம் பேசும் வீடியோ ஒன்று வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சரி என்ன சொல்றீங்க? சொல்றான் அடிக்கிறாரு. எவ்வளவு சொல்ற சீக்கிரம்? அதான் சொல்லிட்டு 200 சொல்றாரு. 150 ரூபாய் இந்த வீடியோ வைரலாக பரவியதை தொடர்ந்து கோவில் கண்காணிப்பாளர் கொடுத்த புகாரின் பேரில் சமயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதில் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே மருதூர் மேலத்தெருவைச் சேர்ந்த தங்கப்பழம், வி துரையூர் மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த யாஷிகா ஆகியோரை கைது செய்திருக்கின்றனர். பல ஆண்டுகளாக நடந்து வரும் இதுபோன்ற சம்பவத்தில் தற்போதுதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் பக்தர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் கோவிலில் பக்தர்களிடம் பணம் பறிக்கும் சம்பவங்களில் யாராவது ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.